ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். நம்ம எப்போவும் சேமியா பாயாசம், ஜவ்வரிசி பாயாசம் செய்வோம். ஆனால் அதை விட அதிக அளவில் புரதச்சத்துக்களும் நார்ச்சத்துக்களும் நிறைந்த இந்த பாயாசம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். பச்சை பயிறு வறுபட்டு லைட்டாக கலர் மாறி வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க. அப்போ தான் பச்சை பயிறு நல்லா பூத்து வெந்து வரும். பாருங்கள், நல்லாவே கலர் மாறி வறுபட்டுருக்கு. இப்போ இதோட அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். நைலான் ஜவ்வரிசி சேர்த்துக்கங்க. மாவு ஜவ்வரிசி நீங்கள் சேர்த்து செய்யலாம். அதை சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும். அதே நைலான் ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சிங்கன்னா குழையாமல் முழுசாக நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட. ஜவ்வரிசி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இப்போ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பச்சை பயிறு, அரை கப் ஜவ்வரிசி எடுத்தோம். அதே கப்பால் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம். மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வர விடுங்க. நம்ம வறுத்துட்டு வேக வைக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ஒரு 5 விசில் வரட்டும். அப்படியே வேகட்டும். 5 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதில் இருக்க ப்ரெஷர் பூரா இறங்கட்டும். இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஒரு சாஸ்பேனில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1 கப் பச்சை பயிறு எடுத்தோம்ல அதே கப்பால் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லமும் 2 கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. பாகு பதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். அப்படியே வெல்லம் கரைஞ்சி கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லாவே கரைஞ்சி கொதி வருது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ குக்கரில் இருக்க ப்ரெஷர் இறங்கினதும் விசில் எடுத்துட்டு ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம். 5 விசில் வந்ததுலே பச்சை பயிறு நல்லா வெந்து ஜவ்வரிசி வெந்திருக்கு. இப்போ அப்படியே கரண்டியால் மசிச்சு விட்டுக்கங்க. ரொம்பவும் மசிச்சிட வேணாம். ஒன்றும் பாதியமாக மசிச்சிங்கன்னா சாப்பிட பார்த்து நல்ல சுவையாக இருக்கும். மென்று சாப்பிட பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொதிக்க வச்ச வெள்ளை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கங்க. எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி கரண்டியால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு கலந்து விடுங்க. சூடான வெள்ளை தண்ணி ஊற்றுறதுனால நல்லாவே கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வரும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்துட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 கப் அளவுக்கு திக்காக அரைச்ச தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதில் பசும்பால் சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சிடும். அதனால் தேங்காய் பால் நல்லா திக்கான பாலாக சேர்த்து கலந்து விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ நல்ல சுவையான அருமையான பச்சைப்பயிர் பாயாசம் ரெடி ஆகிடுது. இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஒரு குட்டி கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இதில் பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா நெய்யில் செவர வறுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக முந்திரி, திராட்சை, நட்ஸ் எதுவாக இருந்தாலும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாங்க. ஆனால் பச்சைப்பயிர் பாயாசத்தில் தேங்காவை நெய்யில் வறுத்து சேர்த்திங்கன்னா தெருவே மணக்கும். அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா நெய்யில் வறுபட்டு செவந்திருக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து பாயாசத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்து சுட சுட பவுலில் மாற்றி சர்வ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி ஆகிடுது. இது மாதிரி வாரத்தில் 2 முறை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் வீட்டில் விசேஷ காலங்களிலும் இது மாதிரி சிம்பிளான நல்ல ஹெல்த்தியான பாயாசம் ரெசிப்பியை இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ஹெல்த்தியான பாயாசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.